அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது பைந்தமிழ் வணக்கம். இன்னைக்கு ஆப்ரஹாம் லிங்கன் அவர்களுடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு. கடந்த 1888 அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஆப்ரஹாம் லிங்கன் நின்றபோது கிராமப்புறங்களுக்கும் சென்று ஓட்டு கேட்டார். அப்படியே ஒரு கிராமத்திற்கு சென்றபோது விவசாயி ஒருவர் தானியங்களை அறுவடை செய்து கொண்டிருந்தார். அவரிடம் சென்று, தாங்கள் எனக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டார் லிங்கன். அதற்கு, அப்படியே செய்கிறேன், இப்போது நான் சாப்பிடப் போகிறேன், அதுவரை இந்த கதிர்களை அறுக்கிறீர்களா என்று லிங்கனிடம் கேட்டார் விவசாயி. ஓ என்று சொன்ன லிங்கன் அவரிடமிருந்து அரிவாளை வாங்கி கதிர்களை அறுக்க தொடங்கினார். விவசாயி சாப்பிட சென்று விட்டார். சாப்பிட்டு வந்த விவசாயி லிங்கனை காணாமல் திகைத்தார். ஆனால் கதிர்கள் அறுக்கப்பட்டு அழகாக கட்டி வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் அரிவாளை காணவில்லை. ஆப்ரஹாம் லிங்கன் தேர்தலில் வெற்றி பெற்று அமெரிக்காவின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்தார். அதில் கலந்து கொள்ள வந்த அந்த விவசாயியும் அந்த விருந்துக்கு அழைத்திருந்தார். அப்போது அவரிடம், தங்கள் கதிர்களை நான் நன்றாக அறுவடை செய்திருந்தேனா என்று ஆவலோடு கேட்டார் லிங்கன். நன்றாகத்தான் அறுவடை செய்திருந்தீர், ஆனால் என் அரிவாளை காணவில்லையே, என்ன செய்தீர்கள் என்று கேட்டார் விவசாயி. உங்கள் பண்ணையில் இருந்த குடிசையின் கூரையில் சொருகிவிட்டு வந்தேனே என்றார் லிங்கன். விருந்து முடிந்து பண்ணைக்கு திரும்பிய விவசாயி தன் குடிசையின் கூரையில் அரிவாள் செருகப்பட்டிருந்ததை பார்த்தார். ஆப்ரஹாம் லிங்கனின் கடமை உணர்வையும் கண்ணியத்தையும் எண்ணி ஆச்சரியப்பட்டார் விவசாயி. கேட்டதுக்கு மிக்க நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.